Hi friends, welcome to our channel Success Learn with Mala. இது வரைக்கும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு அடுத்தது வரும். இந்த சேனலில் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் நம்ம வந்து 10th இங்கிலீஷ் புக்கில் இருக்கிற ப்ரோஸ் போயம் சப்ளிமெண்ட்ரி ரீடர் இது எல்லாமே போட்டுட்ருந்தோம். இப்போ வந்து நம்ம வந்து 8th புக்கில் இருக்கிறத வந்து ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கிறேன். ஸோ 8th புக்கில் இருக்கிற ப்ரோஸ் போயம் சப்ளிமெண்ட்ரி இது எல்லாமே அடுத்தடுத்த வீடியோவில் அப்லோட் பண்ணுறோம். ஸோ இப்போ இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா 8th யூனிட் 1ல் த நோஸ் ஜுவல் அப்படின்னு ஒரு ப்ரோஸ் கொடுத்துருக்காங்க. அந்த ப்ரோஸ் தான் நாம் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு தெரிஞ்சவங்க ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ்ஸில் யாராவது வந்து 8th படிக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கும் இந்த வீடியோவை வந்து ஷேர் பண்ணுங்கள். தென் டிஎன்பிஎஸ்சி படிக்கிறவங்களுக்கும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அவங்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, 8th இங்கிலீஷ் யூனிட் 1 ப்ரோஸ் த நோஸ் ஜுவல். இந்த ஷார்ட் ஸ்டோரியை யார் ரைட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சி ராஜகோபாலாச்சாரி அவங்க தான் ரைட் பண்ணியிருக்கிறாரு. ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டோரி என்ன அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம அபவுட் தி ஆத்தர் பார்ப்போம் இல்லைங்களா எப்பவும் போல். ஸோ அபவுட் தி ஆத்தர் பார்க்கலாம். தென் இந்த ஷார்ட் ஸ்டோரி இருக்குல்ல, கிளாசரி கொடுத்துருப்பாங்க இல்லையா, ஸோ கஷ்டமான வேர்ட்ஸ்க்கு மீனிங் கொடுத்துருப்பாங்க இல்லையா, அது பார்க்கலாம். அதுக்கப்புறம் நாம் இந்த ஸ்டோரி என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஓகே, இப்போ அபவுட் தி ஆத்தர் பார்க்கலாமா? அபவுட் தி ஆத்தர் Chakravarti Rajagopalachari 1878 to 1792, informally called Rajaji, was an Indian politician, independent activist, lawyer, writer, historian and statesman. அதாவது சக்கரவர்த்தி ராஜகோபாலாச்சாரி அப்படின்றது அவருடைய ஃபுல் நேம். அவரை வந்து நம்ம ராஜாஜி அப்படின்னு சொல்லி கூப்பிட்றோம். அவங்களோட பீரியட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 1878லேருந்து 1972 வரைக்கும் இவர் வந்து இந்தியன் பொலிட்டீஷியன், அதாவது அரசியல் சார்ந்த வந்து திறமையானவர். தென் இண்டிபெண்டன்ஸ் செயல்திறனார் ஆக்டிவிட்டிஸ். தென் லாயர், ஒரு லாயராக இருக்கிறாரு. ரைட்டர், நல்லா வந்து ஒரு ஸ்டோரி எழுதுறதுலையோ இல்லை நல்ல ஒரு எழுத்தாளர். Historian and statesman. Okay, Rajagopalachari was born in the village of Thorapalli in the Krishnagiri districtல இருக்கிற ஒரு கிராமமான தொரப்பள்ளி அப்படின்ற ஒரு கிராமத்தில் தான் பிறந்திருக்கிறாரு. ராஜகோபாலாச்சாரி was the last governor general of India as India soon became a republic in 1950. இவர் தான் பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட் கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியாவாக இருந்திருக்கிறாரு. Furthermore, he was the first Indian born governor general, since before him the posts were held by British nations. Okay, he also served as a leader of Indian Nation Congress, INC-ல வந்து ஒரு லீடராக சர்வ் பண்ணி இருந்திருக்காரு. தென் premier of the மெட்ராஸ் பிரசிடென்சியில் ப்ரீமியராக இருந்திருக்காரு. தென் கவர்னர் ஆஃப் வெஸ்ட் பெங்காலோடைய கவர்னர், த மினிஸ்டர் ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் ஆஃப் த இந்தியன் யூனியன், சீஃப் மினிஸ்டர் ஆஃப் மெட்ராஸ் ஸ்டேட்டோடைய சீஃப் மினிஸ்டராகவும் இருந்திருக்கிறார். யார்? ராஜாஜி. ஓகே, he was one of the first recipient of Indians highest civilian award, த பாரத ரத்னா. நம்ம பாரத ரத்னா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மதிப்பு மிக்க இந்த விருதை வந்து கருதும் இல்லையா, ஸோ இது வந்து இவர் வந்து வாங்கியிருக்கிறாரு. ஓகே, இதுதான் அபவுட் தி ஆத்தர். இப்போது ராஜாஜி ரைட் பண்ண ஒரு ஸ்டோரியான த நோஸ் ஜுவல் அப்படின்ற ஸ்டோரி தான் நாம் இப்போ இந்த வீடியோவில் பார்க்குறோம். அதுதான் நமக்கு வந்து லெசனாக கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இந்த லெசனில் கிளாசரி பார்க்கலாம். ஏன்னா இந்த கிளாசரியில் இருக்க வேர்ட் தான் நமக்கு அங்கே டெக்ஸ்ட்டில் கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்போ அதனோடய மீனிங் இங்கே பார்க்கும்போது அங்கே ஈஸியாக நமக்கு புரியும். ஸோ ஃபஸ்ட்டு என்ன வேர்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். செல்ஃப் சென்டர்ட் அப்படின்னா கன்சர்ன் வித் எ செல்ஃப், அதாவது சுயநலமாக யோசிக்கிறது, தன்னலமாக யோசிக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, ஸோ அதுக்கு தான் செல்ஃப் சென்டர்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. டிஸ்டைன்னா அலட்சியமாக சொல்கிறது. ஓகே, அலட்சியமாக பேசுகிறேன்னு சொல்கிறாங்களே, ஸோ அதுதான். ஃபீலிங் ஆஃப் கண்டெம்ட் ஆர் ஸ்கான், அதாவது வந்து ஒரு அலட்சியமாக சொல்கிறது. ஹீப் அப்படின்னா குப்பை குழி, குப்பை மேடு, குப்பையெல்லாம் ஒரு இடத்துல நிறைய குப்பையை போட்டு வச்சுருப்பாங்க இல்லையா, ஸோ அந்த இடத்துக்கு பேர் தான் அது ஹீப் சொல்கிறாங்க. கிரப்னா ஃபுட், உணவு. மெஜிஸ்ட்ரேட், எ ஜுடிஷியல் ஆஃபீஸர் வித் எ லிமிட்டட் அத்தாரிட்டி டு அட்மினிஸ்ட்ரேட்டர் அண்ட் என்சோ ஆஃப் லா, நீதி வழங்குறவங்க. ஓகே, நெக்ஸ்ட் டிஸ்கிரேஸ்னா த ஸ்டேட் ஆஃப் பீயிங் டிஸ்ஹானர்ட்
ஆர் கவர்ட் வித் சேம்னு இங்கே கொடுத்துருப்பாங்க. சேம் கிடையாது, ஷேம். ஓகே, அதாவது வந்து அவமானம், எஸ்ஹெச்ஏஎம்இ, ஷேம். நெக்ஸ்ட் இக்னோரண்ட், அன்அவர், அதாவது ஒன்றுமே தெரியாதவங்க அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. ஸோ அது அந்தளவு அவங்களுக்கு அதை பற்றின நாலேஜ் இருக்காது அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. ஸோ அதான் இக்னோர். கன்சோல்ட்னா இப்போ நம்ம ஒரு ப்ராப்ளத்தில் இருக்கும்போது அதுக்கான ஆறுதலாக பேசுகிறாங்க பார்த்தீங்களா. ஓகே, இதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, சீக்கிரமாக க்யூர் ஆகிடும், அந்த மாதிரிலாம் பேசுகிறாங்களா. ஸோ அவங்கள கன்சோல் பண்ணுங்கள் அப்படின்னு ஆறுதல் படுத்துங்க அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. ஸோ அதுதான் கன்சோல். கம்ஃபோர்ட் இன் த டைம் ஆஃப் த கிரீஃப், டிசப்பாயின்மெண்ட். Next, suspected, believed to be a case of art a flitter. Next one பாருங்க, flitter, to flap or way quickly but irregularly. அதாவது பறவைகள் வந்து படபடபடன்னு சவுண்டு கொடுக்கும் பார்த்தீங்களா, அதுக்கு பேர் தான் வந்து ஒரு டைமில் சிறகுகள் அடித்து படப்படப்படன்னு சிறகடித்து பறக்கும் பார்த்தீங்களா, அதுக்கு தான் வந்து ஃப்ளிட்டர். சஸ்பெக்டட் அப்படின்னும் போது சந்தேகம். ஓகே, சந்தேகப்படுதல் அப்படி சொல்கிறோம் இல்லையா. ஸோ அதுதான் அது. நெக்ஸ்ட்டு கன்ஃபைன்னு வரையறை, ஒரு லிமிட்டேஷன், ஒரு வரையறை வைக்கிறாங்களே. ஸோ அதான் ரெஸ்ட்ரிக்டட், கீப் இன் எ லிமிட், ஸ்பேஸ் ஆர் ஏரியா. நெக்ஸ்ட் பேனிக்ன்ற வேர்ட். பேனிக்னா என்ன அப்படின்னா ஃப்ரைட்டண்டட், ஒரு பீதி, பயம். ஓகே, நெக்ஸ்ட் கிருவல், அது நமக்கே தெரியும், கொடூரமானது அப்படின்னு சொல்லுவோம். கிரேவ்லி, இன் எ கிரேவ் ஆர் சீரியஸ் மேனர், கடுமையாக நடந்துக்கிறது. ஓகே, இப்போது நம்ம டெக்ஸ்ட்டில் பார்க்கலாம் என்ன ஸ்டார்ட் ஸ்டோரி நமக்கு கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இந்த ஸ்டோரியோட நேமு தி நோஸ் ஜுவல். ஓகே, ராமையா வாஸ் எ ஸ்மால் மேன் லிவிங் இன் டவுன். அவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ராமையா அப்படின்ற ஒரு ஸ்மால் மேன், ஒரு சாதாரண மனிதர். ஓகேவா, அவர் வந்து அந்த டவுனில் வந்து வகிக்கிறாரு. He lived with his wife in a nice house made his tiled roofs. He was not rich, but he could take care of his family. ராமையா அப்படின்றது ஒரு சாதாரண மனிதர். இவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ரிச்செலாம் கிடையாது. அவர் வந்து டைட் ரூஃப்னால் ஒரு அழகான ஒரு வீடு, அதாவது என்னென்னா ஒரு ஓட்டு வீடுன்னு சொல்கிறோம், அந்த மாதிரி வீட்டில் வந்து ரொம்ப ரிச்சும் கிடையாது, ஒரு மீடியமான ஒரு மனிதர் வாழ்ந்துட்டுருக்கிறாரு. அவரும் அவங்க ஒய்ஃபும் வாழ்ந்துட்டுருக்காங்க. 2 sparrows built a nest in a nice spot in the roof of Ramaya's house and the mother bird laid her eggs in it. அதாவது அவருடைய ராமையாவோட வீட்டுக்கு மேலே 2 சிட்டுக்குருவிகள் வந்து கூடு கட்டி அதில் மதர் பேர்டு வந்து laid her eggs in it முட்டையிட்டிருக்கு. ஓகே, ராமையாவோட வீட்டுக்கு மேலே அவர் அந்த வீடு வந்து வீட்டுக்கு மேலே வந்து ஒரு கூடு கட்டி அதில் வந்து 2 ஸ்பேரோ இருக்குது, 2 சிட்டுக்குருவிகள் வந்து இருக்குது. அதில் மதர் சிட்டுக்குருவிகள் வந்து முட்டை போட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. மை டியர் பிகேன் த மேல் ஸ்பேரோ கேட்குது. மை டியர் பிகேன் அன்பே அப்படின்னு சொல்லி அவங்களுடைய ஒய்ஃப் கிட்ட பேசுது. அதாவது மதர் பேர்டு இருக்காங்களே அவங்ககிட்ட பேசுது, ஃபீமேல் பேர்ட் கிட்ட. அண்ட் வாட் டு யூ வாண்ட் நவ் ஆஸ்க்டு ஹிஸ் ஒய்ஃப். என்ன வேணும் இப்போ உனக்கு அப்படின்னு ஒய்ஃப் பேர்ட் கேட்குது. ஒய் டஸ் த லேடி ஆஃப் ஹிஸ் ஹவுஸ் ஆல்வேஸ் க்ரூரல் வித் ஹிஸ் ஹஸ்பண்ட். இங்கே திஸ் ஹவுஸுன்றது யாரோடைய ஹவுஸு? ராமையாவோடைய ஹவுஸ் இல்லையா. ஸோ கேட்குது, எதுக்காக வந்து இந்த ஹவுஸில் இருக்காங்களா அந்த லேடி, அதான் ராமையாவோட ஒய்ஃப் இருக்காங்களே, அவங்க எப்போ பார்த்தாலும் ஏன் ஒரு மாதிரி சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்க அவங்க ஹஸ்பண்ட் கிட்டே அப்படின்னு அந்த ஃபீமேல் பேர்ட் கிட்ட மேல் பேர்ட் வந்து கேட்குது. ஹவு am I do now? எனக்கு எப்படி தெரியும்? said the female bird. let us mind our own business. நம்ம வேலையை பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லுது. you are always self-centered, said the male sparrow and added, should we not help the poor Ramaya? அதுக்கு அந்த மேல் ஃபீமேல் சொல்லுது, நீ எப்போவுமே செல்ஃப்-சென்டர்னா சுயநலவாதியாக தான் பேசுகிற நீயே அப்படின்னும், நாம் ஏதாவது வந்து அந்த புவர் ராமையாவுக்கு ஹெல்ப் பண்ணலாமா அப்படின்ற மாதிரி அப்படின்னு மாதிரி அந்த மேல் பேர்ட் வந்து கேட்குது. த ஃபீமேல் ஸ்பேரோ செட் டிஸ்டைன், அலட்சியமாக, டிஸ்டைன்ற வேர்ட் நம்ம இப்போ தான் பார்த்தோம்லே அலட்சியமாக. லெட் மீ சி வாட் ஹெல்ப் யூ கேன் டூ ஃபார் ஹிம். பார்க்குறேன் நீ என்ன மாதிரியான ஹெல்ப் தான் பண்ணுற அப்படின்னு. ப்ளீஸ் do not talk about what does not concern us. See that the cat does not come near our nest
that would be enough for you and me. அதாவது இந்த மாதிரிலாம் பேசுகிறத விட்டுட்டு யாராவது அது இப்போ அது முட்டை இட்டு வச்சுருக்கீங்க இல்லையா, ஏதாவது பூனைலாம் இல்லை யாராவது வந்து நம்மளுடைய முட்டைகளை வந்து எடுத்துக்க போது, இல்லை பூனைலாம் இங்கே வராமல் பார்த்துக்கோ, அதுவே உனக்கும் எனக்கும் போதும், அந்த வேலையை நீ ஒழுங்காக பாரு அப்படின்ற மாதிரி ஃபீமேல் ஸ்பேரோ வந்து சொல்லுது. நெக்ஸ்ட், சம்வேர் இன் த மக் ஹீப் lay the diamond nose jewel. The male bird picked it up and come to the nest with the shining stud in his beak and said to his wife, look, do you like this? ஓகே, யாரோ வந்து மக்ஹீப், அதாவது அந்த குப்பையில் வந்து ஒரு டைமண்ட் நோஸ் ஜுவல்னால் மூக்குத்தி, டைமண்ட் மூக்குத்தியை வந்து போட்டுட்டு போயிருக்காங்க. அதை வந்து என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா, அந்த மேல் பேர்ட் வந்து பிக்குடு இட் எடுத்துகிட்டு அதனுடைய நெஸ்ட், அதனுடைய அந்த கூண்டுக்குள்ளே வந்துட்டு, அந்த கூடு கட்டியிருக்கு இல்லையா, அந்த கூடுக்குள்ளே வந்துட்டு அதனோட ஒய்ஃபான ஃபீமேல் பேர்ட் கிட்ட பார்த்து கேட்குது, டு யூ லைக் திஸ், இது உனக்கு பிடிச்சிருக்குதா அப்படின்னு கேட்குது. அதாவது குப்பை குழியில் இருந்த ஒரு டைமண்ட் நோஸ் ஜுவல்லை எடுத்துகிட்டு வந்து அவங்க ஒய்ஃப் பேர்டு கிட்ட அந்த பேர்ட் வந்து கேட்குது. ஓகே, த ஒய்ஃப் பேர்ட் ரிப்ளைட், வாட் ஆம் ஐ டு டூ வித் டைமண்ட் நோஸ் ஸ்டெட் ஆர் வித் இயரிங்ஸ், ஃபைண்ட் சம் கிராப், த யங் ஒன்ஸ் ஆர் ஹங்க்ரி. இதை வச்சு நான் என்ன பண்ண போகிறேன், இது வந்து ஒரு டைமண்ட், இதை வச்சு நான் என்ன பண்ண போகிறேன், நீ ஏதாவது ஒரு கிராப்னா உணவு ஃபுட் இல்லைங்களா, ஒரு ஃபுட்டு ஏதாவது எடுத்துகிட்டு வந்தால் கூட எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். இந்த யங் ஒன்ஸ் ஆர் ஹங்க்ரி, யங் ஒன்ஸ்னால் இப்போ அந்த முட்டைகள் எல்லாம் குஞ்சு பொறிச்சு இருக்குது. ஓகே, ஸோ அதெல்லாம் ரொம்ப பசியாக இருக்குது, அதுக்கு நீ ஃபுட் இதை எடுத்துகிட்டு வந்ததுக்கு பதிலாக நீ இந்த மாதிரி ஏதாவது ஃபுட் எடுத்துகிட்டு வந்தால் கூட யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லுது. The bird dropped the diamond stud on the floor and went out to search of little worms for the young ones. அதாவது அந்த அப்படியே அது என்ன பண்ணுது அப்படின்னா, அந்த ஜுவல்லை வந்து கீழே போட்டுருது. அதாவது வந்து அந்த டைமண்ட் நோஸ் ஜுவல் வந்து கீழே போட்டுடுது, டைமண்ட் நோஸ் இது வந்து கீழே போட்டுடுது. கீழே போட்ட உடனே அது எங்கே போய் விழும், ஏன்னா இவங்க ராமையாவோட வீட்டுக்கு மேலே தானே கூடு கட்டிகிட்டு இருக்காங்க, அது வந்து கீழே வந்து விழுந்துருச்சு. இது வந்து சர்ச் ஃபார் த லிட்டில் ஒன்ஸ் ஃபார் த யங் ஒன்ஸ்க்குலாக ஃபுட் எடுக்கிறதுக்காக இந்த மேல் பேர்டு வந்து பறந்து போயிடுச்சு. ராமையாஸ் ஒய்ஃப் நோட்டீஸ்டு த ஜுவல்ஸ் ஆஸ் ஷி வாஸ் ஸ்வீப்பிங் த ஃப்ளோர். ஷி பிக்டு இட் அப் வித் டிலைட் அண்ட் wore it. ராமையாவோட ஒய்ஃப் என்ன பண்ணுறாங்கன்னா, வீடெல்லாம் கூட்டி சுத்தம் பண்ணிகிட்டு இருக்கும்போது கீழே கடந்த அந்த ஜுவல்லை எடுத்து ரொம்ப ஹாப்பியாக வந்து ரொம்ப சந்தோஷமாக எடுத்து வச்சுக்கிட்டாங்க. ராமையா questioned angrily, how did you get this diamond stud? ரொம்ப கோமா கேட்குறாரு ராமையா, இது உனக்கு எங்கேருந்து கிடச்சிது, எப்படி எடுத்து அப்படின்னு கேட்குறாரு. I found it lying here yesterday and took it, that is all. நான் வந்து வீடை வெளியில் நேற்று எடுத்தேன், வீடு அந்த மாதிரி சுத்தம் பண்ணிகிட்டு இருக்கும்போது கீழே கிடந்துச்சு, அதை நான் எடுத்து வச்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க ராமையோட ஒய்ஃபு. We should go and hand over it to the village magistrate. If tomorrow the police should come and search our house, it will be disgrace to us. உடனே வா என் கூட வந்து இதை போயிட்டு நம்ம வந்து ஹேண்ட் ஓவர் பண்ணிடலாம், வில்லேஜில் இருக்கிற அந்த தலைவர் மெஜிஸ்ட்ரேட் கிட்டே நம்ம வந்து இதை கொடுத்துடலாம். ஏன்னா நாளைக்கு நம்ம போலீஸில் ஏதாவது வந்து நம்ம வீட்டை வந்து சோதனைப்படுத்தினாங்க அப்படின்னா, நமக்கு அது கண்டுபிடிச்சிட்டாங்க, நம்ம வீட்டில் இந்த டைமண்ட் இது இருக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா நமக்கு வந்து டிஸ்கிரேஸ்னால் அவமானமாக போயிடும், ஷேமாக போயிடும் அப்படின்னு சொல்கிறாரு. இன் மீனாட்சி அம்மாள் ஹவுஸ் நியர்பை, இந்த விஷயம் பக்கத்தில் மீனாட்சி அம்மாள் அப்படின்றவங்க ஒரு வீடு இவங்க ராமையா வீட்டுக்கு பக்கத்தில் இருக்குது. த டாக் வென் தஸ், ஐ forgot and left it in the bathroom. Kupai the servant woman must have swept it out. அதாவது நான் மறந்துட்டேன், மீனாட்சி அம்மாளோட வீடு வந்து ராமையா வீட்டுக்கு பக்கத்தில் இருக்குது. அங்கேருந்து ஒரு சத்தம் கேட்குது, என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஐ forgot and left in the bathroom. நான் பாத்ரூம்லேயே மறந்து வச்சுட்டேன். இந்த குப்பாயி இருக்காங்க இல்லையா, அதாவது அந்த வீட்டில் வேலை செய்கிறவங்க குப்பாயி இருக்காங்க இல்லையா, அவங்க தான் க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஷீ இஸ் வெரி கேர்லெஸ் அண்ட் இக்னோரண்ட். அவங்க தான் எங்கேயாவது எடுத்துகிட்டு போய் வெளியில் போட்டிருக்கணும். அவங்க வந்து ஒரு கேர்லெஸ்ஸாக இருப்பாங்க, இக்னோரண்ட், எதுவுமே ஒரு பொறுப்பாக நடந்துக்க மாட்டாங்க, அவங்களா தான் இருக்கும் அப்படின்னு மீனாட்சி அம்மாள் ஹவுஸ்லேருந்து ஒரு சவுண்ட் வருது. த மதர் மீனாட்சி அம்மாள் கன்சோல் ஹர் லிட்டில் கேர்ள் சேயிங், லெட் us search and find it. Don't tell the father it. He would go into the rage if he knew that you had lost the diamond nose stud.
அதாவது மீனாட்சி அப்படின்றவங்க தான் அம்மா. அவங்க வந்து அவங்களோட லிட்டில் கேர்ளை வந்து சமாதானப்படுத்துகிறாங்க. ஏன்னா அவங்க தான் வந்து அந்த பாத்ரூமில் வச்சு அந்த டைமண்ட் ரிங்கை வச்சுட்டாங்க. சாரி, டைமண்ட் நோஸ் ஜுவல்லை வந்து வச்சுட்டாங்க. அவங்க வீட்டில் இருக்க வேலை செய்கிறவங்க, அந்த குப்பாயின்றவங்க தான் வந்து ஏதோ க்ளீன் பண்ணி வெளியில் போட்டுட்டாங்க. ஸோ நம்மளே தேடி கண்டுபிடிச்சி எடுத்துக்கலாம், இதை நீ அப்பா கிட்டலாம் சொல்லாத, ஏன்னா அவங்க ரொம்ப நீ மிஸ் பண்ணிட்ட அப்படின்னா டைமண்ட் ஆச்சே திட்டுவாங்க அப்படின்ற மாதிரி கன்சல்ட் பண்ணுறாங்க. ஓகே, நெக்ஸ்ட் பேஜில் பாருங்கள். வாட் இஸ் த சீக்ரெட் யூ ஆர் ஸ்வீப்பிங் விஸ்பரிங் ஆஸ்கரு ராமநாதன். என்ன அங்கே 2 பேரும் சீக்ரெட்டாக பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்குறார். ராமநாதன்றவர் மீனாட்சி அம்மாளோட ஹஸ்பண்ட், ஓகேங்களா, அப்படின்னு கேட்குறாரு. அவர் வந்து என்ன அங்கே 2 பேரும் சீக்ரெட்டாக பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்குறாங்க. த லாஸ் ஆஃப் ஜுவல் ஹேட் டு பி அட்டெம்ப்டட். அதாவது இப்போ வேறு வழியே இல்லாமல் இந்த மாதிரி ஜுவல் வந்து மிஸ் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ஹோல் வில்லேஜ் நியூ அபவுட் இட். ஒரு வழியாக இது இந்த வில்லேஜ் ஃபுல்லாகவே எல்லாருக்குமே தெரிய ஆரம்பிச்சிச்சு. இந்த மாதிரி வந்து அந்த டைமண்ட் மூக்குத்தி வந்து இதாகிடுச்சு, மிஸ் ஆகிடுச்சு அப்படின்னு. த மெய்ட் சர்வெண்ட் குப்பாயி வாஸ் சஸ்பெக்டட் பை எவ்ரி ஒன் டு ஹாவ் சோல்டன் இட். இப்போ எல்லாருமே அந்த மெய்டு இருக்காங்க இல்லையா, குப்பாயி வீட்டு வேலை செய்கிறவங்க, அவங்க தான் இதை எடுத்திருப்பாங்க அப்படின்னு எல்லாருமே சந்தேகப்படுறாங்க. ஓகே, த போலீஸ் கேம் அண்ட் சர்ச் ஹர் ஹண்ட் பட் குட் ஃபைண்ட் இட். உடனே போலீஸ் வந்துட்டு அந்த குப்பாயி அவங்களோட வீட்டு அந்த குடிசையில் போயிட்டு செக் பண்ணுறாங்க. அவங்கள்ட்ட இல்லை, ஏன்னா அவங்க தான் எடுக்கல இல்லையா, ஸோ அவங்க வீட்டில் இல்லை. ராமையாஸ் ஹார்ட் வாஸ் ஃப்ளிட்டர். இப்போ தான் வந்து ராமையோட ஹார்ட் வந்து படப்படன்னு அடிக்குது. அதாவது ஃப்ளிட்டர்ன்ற வேர்ட் வந்து பறவைகள் வந்து இந்த இறகுகள்லாம் படப்படன்னு அடித்து பறக்கும் இல்லையா, அந்த இதுக்கு தான் சொல்லுவாங்க. ஸோ இப்போ ராமையோட ஹார்ட் வந்து ஒரு பயத்தில் ஒரு மாதிரி படப்படன்னு அடிக்கும் இல்லையா, ஸோ அதை சொல்கிறாங்க. ராமையாஸ் ஒய்ஃப் புட்ஸ் இட் அவே இன் ஹர் பாக்ஸ். She soon developed a severe fever and is confined to her bed. No one thought of searching the house. இப்போ போலீஸ் எல்லா இடத்துலையும் தேடிட்டு இருக்கிறாங்க. ராமையோட ஹார்ட்டும் ரொம்ப படபடன்னு இருக்குது. ராமையோட ஒய்ஃப் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஜுவல்லை வந்து எடுத்து ஒரு பாக்ஸ்குள்ளே போட்டுட்டு அவங்களுக்கு பயத்தில் ரொம்ப சிவியராக ஃபீவர் வந்துச்சு. ஃபீவர் வந்து போய் பெட்டில் படுத்துக்கிட்டாங்க. அவ்வளோ பயம், அவ்வளோ யாராவது கண்டுபிடிச்சிட்டா என்ன பண்ணுறது, எப்படி சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயத்தில் ஃபீவர் வந்துச்சு அவங்களுக்கு. ஆனால் யாருக்குமே அவங்களுடைய வீட்டில் போய் சர்ச் பண்ணணும் அப்படின்ற தாட்டே வரவே இல்லை. The he sparrow said, "Look at the fun, my dear. The lady of his house, the start and down with her fever." பார்த்தியா என்ன ஒரு வேடிக்கை அப்படின்னு இந்த 2 பறவைகளும் மேலேருந்து பார்த்துட்ருக்கு. அவங்கள பாரு, அவங்களுக்கு பயத்தில் ஃபீவரே வந்துருச்சு அப்படின்னு சொல்லி ஃபன்னாக பேசிகிட்ருக்கு. நைஸ் ஃபன் இன்டீட் said the she sparrow. The poor woman is panic. The fever may be the end of her. அவ்வளோதான், அவங்களுக்கு அந்த பயத்திலே ஃபீவர் வந்துச்சு, அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃபீமேல் ஸ்பேரோ வந்து பேசிகிட்டு என்ன ஒரு வேடிக்கையாக இருக்குது இது பாரு அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த குட் திங் டு செட் த கியூவர் மேல் ஸ்பேரோ. எப்போவுமே இப்படி தான் பேசுவியா, நீ செல்ஃபிஷ் தான் அப்படின்ற மாதிரி, ஏன்னா இது அவ்வளோதான் எண்டு அப்படின்னு சொல்லுது இல்லையா, அதுக்காக சொல்கிறாங்க. இட் இஸ் ஆல் யுவர் டூயிங் பை யூ brought அண்ட் த்ரோ தேர் அண்ட் டெம்ப்டட் ஹர் செட் த ஃபீமேல் பேர்ட். இது எல்லாமே ஒன்றால் வந்துச்சு, நீ தானே வந்து அந்த இதை எடுத்துகிட்டு வந்த, நோஸ் ஜுவல் எடுத்துகிட்டு வந்தேன், நீ கீழே போட்டு நீ தான் அவங்களுக்கு பயமுறுத்திட்ட, நீ தான் அவங்களுக்கு இந்த மாதிரி வந்து ஆசையை காமிச்சு விட்டுட்ட அப்படின்னு சொல்கிறது. த மேர்ல் பேர்ட் ஆன்சர்ட் கிரேவ்லி. ரொம்ப கோவமாக சொல்லுது. டிட் ஐ டெல் ஹேர் டு ஸ்டில் த திங் திஸ் இஸ் பார்ன் டு ஹேப்பன் வென் த ஹியூமன் ஆர் பீயிங் கிரேடி. அதாவது இதுதான் மக்கள்கிட்ட இருக்கிறது பேராசை அப்படின்னு சொல்லுது. இந்த மாதிரிலாம் பேராசைப்படக்கூடாது. நான் தான் எடுத்து கீழே போட்டிருந்தாலும் அவங்க என்ன பண்ணியிருக்கணும், திரும்ப கொடுத்துருந்துருக்கணும் இல்லையா, கொடுத்துருக்காம அவங்க ஏன் வச்சுருக்காங்க, அவங்க பேராசைப்பட்டிருக்காங்க பாரு அப்படின்னு சொல்லுது. ரைட்லி செட் வி ஷுட் நெவர் பி கிரேடி ஃபார் த வாட் பிகேன் டு அதர்ஸ். கம் லெட் அஸ் கோ நவ் அண்ட் பிரிங் சம் வார்ம்ஸ் ஃபார் த யங் ஒன்ஸ் அண்ட் the two flew out. அது ஆமாம், நீ இப்போ கரெக்டாக சொல்லியிருக்க, அவங்க அதை திருப்பி கொடுத்துருந்துருக்கணும். ஓகே, நம்மளும் வந்து இந்த மாதிரி பேராசையெல்லாம் படாமல் நமக்கு என்ன இருக்குதோ அதை வச்சு நம்ம வாழணும் அப்படின்னு சொல்லி இந்த 2 பறவைகளையும் பேசிட்டு ஃபுட் எடுக்கிறதுக்காக பறந்து போயிடுச்சு. ஓகே, இப்போது ராமையாவும் அவங்களுடைய ஒய்ஃபை பற்றி சொல்லியிருக்காங்க பாருங்கள். ராமையா அண்ட் ஹிஸ் ஒய்ஃப் ஸ்பெண்ட் த ரெஸ்ட் ஆஃப் லைஃப் இன் ஃபியர் ஆஃப் பீயிங் காட். லைஃப் ஃபுல்லாக அவங்க பயத்தோடையே வாழறாங்க. ஓகே, அந்த ஏன்னா
அந்த நோஸ் ஜுவல் வந்து இவங்கக்கிட்ட தான் சேஃபாக பத்திரமா இருக்குது. ஆனால் யாராவது வந்துடுவாங்களோ, கண்டுபிடிச்சிருவாங்களோ, நம்மளை பற்றி ஏதாவது அசிங்கமாக நினச்சிருவாங்களோ அப்படின்னு சொல்லி ஒரு பயத்தோடையே வாழ்ந்துட்டுருக்காங்க. த டைமண்ட் நோஸ் ஜுவல் மே ஸ்டில் பி வித் தெம். அந்த டைமண்ட் நோஸ் ஜுவல் வந்து அவங்கள்ட்டே தான் இருக்குது. பட் த ஃபியர் கெட்டிங் காட் வாஸ் ஈவன் மோர். ஆனால் பயம்தான் வந்து நாளுக்கு நாள் அதிகரிச்சுக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லி முடிக்கிறாங்க இந்த ஷார்ட் ஸ்டோரியை. இந்த ஸ்டோரியிலேருந்து நமக்கு என்ன மாறல் அப்படின்னா, நமக்கு தேவையான பொருளை மட்டும் நம்ம வச்சுருக்கணும், மற்றவங்களுடைய பொருளுக்கு ஆசைப்படக்கூடாது அப்படின்னு தான் இந்த ஸ்டோரியில் நமக்கு சொல்கிறாங்க. ஓகே, இது இப்போ வந்து அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு அவங்களுடைய திங்ஸ் கிடையாது, பக்கத்தில் இருக்கிறவங்களோட இது, மீனாட்சி அவங்களோட இது அப்படின்னு அவங்களுக்கு கிடச்சோடனே கொண்டு போய் கொடுத்துருந்துருக்கலாம். ஆனால் அந்த ஜுவல் மேலே இருந்த ஆசையினால் அதை வச்சுக்கிறாங்க. அதை வச்சுட்டு இருந்தாலும் அதை அவங்களுக்கு யாராலும் கண்டுபிடிச்சிருவாங்களோ ஒரு பயத்தோடையே வாழ்ந்துட்டுருக்காங்க இல்லைங்களா. ஸோ இதுலேருந்து நமக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, மற்றவங்களுடைய பொருளுக்கு ஆசைப்படக்கூடாது, நம்மக்கிட்ட இருக்கிற பொருளை வச்சு நம்ம எப்படி ஹாப்பியாக வாழணும்னு பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.